இதில் இன்னொன்று ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி முறைகேடு நடக்குதுன்னு சொல்கிறீங்களா ஓட்டிங் மிஷினில். இப்போ அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே மாதிரியான வரிசை இருப்பதில்லை இல்லையா? எல்லா தொகுதிகளுக்கும். ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் மாறுதுல்ல. இப்போ முதல் தொகுதியில வந்து காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தரா இருப்பாரு. இன்னொரு தொகுதி இன்னொரு காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தரா இருப்பாரு. இன்னொன்னுல பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் இருப்பாரு. அதிமுக வேட்பாளர் இருப்பாரு. அப்ப நீங்க இந்த மிஷின்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஆர்டர் வரும். இப்போ நீங்க டோட்டலா ஹேக் பண்ணணும்னா, மொத்தமா ஒரே ஆர்டரா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், நீங்க ஹேக் பண்றதுன்றது நீங்க சொல்லலாம். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆர்டர் மாறுது இல்லையா? ஆர்டர் மாறும்போது இது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்கன்றேன். இதோ நான் உங்களுக்கு வெளியே போனோடனே ட்ரம்ப்போட நண்பர் நீங்க விளக்கமாக சொல்றத சொன்னதை சொல்லுங்க. உங்களுக்கு அனுப்புகிறேன். ம். நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா தெளிவாயிடும். நீங்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க. தெளிவாக சொல்லியிருக்கார். அந்த ஓட்டிங் மிஷினில் ஹேக் பண்ண முடியும், நானே பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறார். ஆகவே உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரன் இன்னைக்கு ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு. அடுத்த ஒரு புதிய கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. உலகத்திலேயே மிகப்பெரிய மென்பொறியாளர் என்று அறியப்பட்ட அவரே வந்து தேர்தல் ஓட்டிங் மிஷினில் தில்லுமுள்ளு பண்ண முடியும்